சென்னை மாநகராட்சி முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு தனியார் அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் தூய்மை பணியாளர்களின் நிலை குறித்து தனியார் அமைப்புகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது மக்களின் பார்வை பகுதியில் பார்க்கலாம். நீங்கள் இந்த மக்களுடைய வேலையில் இணையும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலை செய்யுங்க உங்களை நிரந்தரமாக்குன்ற ஒரு வார்த்தை சொல்லும்போது தான் இந்த மக்களை இந்த வேலையில் இணைவாங்க. அந்த வார்த்தை சொல்லாமல் யாரும் இந்த வேலையை விரும்பி செய்கிறவங்க எல்லாம் யாருமே இல்லை. என்ன வெறும் குப்பையோடு சொல்லி முடிச்சிடுங்க. குப்பையில் இருக்கிற மற்ற மலக்கழிவுகள் இல்லை மற்ற உலர்கழிவுகளெல்லாம் நிறைய எடுப்பாங்க. செத்த பூனை, நாய், இன்னும் ரொம்ப இழிவான காரியங்களெல்லாம் அவங்க எடுக்கிறது பழக்கம். இது யார் விரும்பி எடுப்பாங்க? அதில் 15 வருஷம் செஞ்சுருக்கிறாங்க. 15 வருஷம் செய்யும்போது 15 வருஷம் இந்த வேலை செய்கிறதுனால உடல் ரீதியாக அவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் அது பொருட்டாக எண்ணாமல் 15 வருஷம் மக்களுக்காக, நாட்டுக்காக, சமுதாயத்துக்காக உழைச்சிருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த அரசாங்கம் சரியான நீதி கொடுக்காம இப்படி பண்ணுறது மிக வேதனையாக இருக்குது. இந்த வேலை செய்கிறவங்களை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ தற்செயலாக இந்த வேலை செய்தவங்க இருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க பின்புலத்தை போய் பார்த்தீங்கன்னா 2 தலைமுறை இந்த வேலை செஞ்சவங்க இருப்பாங்க, 3 தலைமுறையும் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. இந்த வேலை செய்ய கொஞ்சம் நாட்களில் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு ஏதோ கிட்னி ப்ராப்ளம் வந்துடுவாங்க, லங்ஸ் ப்ராப்ளம் வந்துடும், சில நேரத்தில் ஹார்ட் அட்டாக் கூட மறிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி உயிர் கொடுத்து வேலை செஞ்சவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் மதிச்சுட்டு இருக்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நானும் சஃபாய் கர்மச்சாரியிலேருந்து 11 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மக்களுக்காக. எதுக்குன்னா எங்கள் கணவர் கூட இதில் விஷவாயு தாக்கி இறந்து போன குடும்பத்துலேருந்து தான் நான் வந்திருக்கேன். இந்த மக்கள் கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த வயசுலேருந்து, சின்ன வயசுலேருந்து நானும் இந்த வேலைங்கெல்லாம் செஞ்சு முன்னுக்கு வந்தவங்க தான் நாங்கள், எங்கள் குடும்பமும். அதனால் இந்த மக்களுக்காக நான் 3 நாளாக தொடர்ந்து இங்கே வந்துட்டுருக்கேன். எங்கள் ஆதரவு நாங்கள் சஃபாய் கர்மச்சாரி மூலமாக தெரிஞ்சிட்ருக்கோம். அவங்க கோரிக்கை ரொம்ப நியாயமாக இருக்குது. ஏன்னா 15 வருஷமாக கொரோனாவிலேருந்து, புயல் வந்ததுலேருந்து, வரதா புயல் எல்லாத்துலேயுமே இவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க உயிருக்கு பயந்து வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க உயிர் பணை வச்சு வேலை பண்ணியிருக்காங்க. இந்த 15 வருஷத்துக்கு அவங்களுக்கு எதுன்னா ஒரு ஃபிஎஃப் இஎஸ்ஓ பிடிச்சிருந்தா கூட இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு அவங்க எதுனா ஒரு ஆறுதலான ஒரு நிவாரணமாவது கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. 15 வருஷம் நீங்கள் அவங்கள சக்கையாக போட்டு புழிஞ்சு எடுத்துட்டு இப்போ ஒன்றுமே இல்லை, கான்ட்ராக்டில் போய் செய்யுங்க, 23,000 சம்பளத்துலேருந்து 15,000க்கு செய்ய சொன்னால் அந்த குடும்பம் எப்படி முன்னேறும்? விலைவாசிங்க எப்படி விற்கிது? இந்த தொழிலாளருடைய கோரிக்கை என்பது பணி நிரந்தரம் அப்படி என்பது தான். அந்த கோரிக்கையை ஆதரித்து தான் நாங்கள் வெளியில் போராட்டங்களையும் நடத்திடுவோம். இன்றைக்கி கடலூர் மாவட்டத்தில் இந்த கோரிக்கையை ஆதரித்து வடலூர் நகரத்தில் போராட்டமும் நாங்கள் நடத்துகிறோம். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்பது இந்த பணி நிரந்தரம். அதுக்காக தான் இந்த 11 நாள் காத்திருப்பு போராட்டம். ஆனால் அரசு இந்த மண்டலத்தை தனியாருக்கு கொடுக்கறதுல தீவிரமாக இருக்காங்க. தனியாருக்கு 2,300 கோடி ஒதுக்குற அந்த நிதியை இந்த மக்களை பணி நிரந்தரம் பண்ணி அவங்களுக்கு பணி பாதுகாப்பு, காப்பீடு, மருத்துவ காப்பீடு இதை போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவங்கள பாதுகாக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஏன்னா இன்றைக்கி அரசு ஏதோ திட்டங்களுக்கோ செலவு செய்யுது. ஆனால் இன்றைக்கி இந்த மாநிலத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய இதை சிங்கார சென்னை 2.0ன்னு நம்ம முதல்வர் பெருமையாக பேசுகிறாரு. அந்த சிங்கார சென்னை 2.0 இன்றைக்கி வளர்ந்துருக்கு, பார்க்குறதுக்கு ரசிக்கிற அளவில் இருக்குது, தூய்மையாக இருக்குது. அந்த பெருமையை நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கு காரணம் யாருன்னா இந்த தொழிலாளர்கள் தான். இரவு பகல் பார்க்காம, குடும்பத்தை பார்க்காம, பிள்ளைகளை பார்க்காம, நல்ல சோறு தண்ணி கூட இல்லாமல் போகிற சாக்கடை வர இடத்துல, குப்பை வர இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு கிடைக்கிற டீயை வாங்கி குடிச்சிட்டு அவங்க இந்த நகரம் முன்னேறணும், இது தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன செய்யுதுன்னா இவங்களுடைய குரலை காது கொடுத்து கேட்காமல், கண் கொடுத்து பார்க்காமல் மௌனமாக இருக்குது.